இரண்டாம் வகைக்கெழு சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to x ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இரண்டாம் வகைக்கெழு சோதனையை பயன்படுத்தி எப்படி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான வழிமுறைகள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற f of xக்கு f dash of x கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் f double dash of x கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் f dash of x is equal to 0 அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அதுதான் நமக்கு தேவையான நிலையெண்கள். அந்த ஒவ்வொரு நிலையெண்கள்லையும் நம்ம என்னது f double dash of x னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய அடையாளத்தை குறிச்சுக்கணும். அதாவது அதனுடைய சைன் சிம்பிள், அதாவது அதனுடைய குறியை குறித்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அந்த புள்ளியில என்னது நமக்கு f dash of x னுடைய மதிப்பு என்னது மிக எண்ணா இருந்ததுன்னா அதுதான் நமக்கு தேவையான இடஞ்சார்ந்த சிறுமம் கொடுக்கக்கூடிய புள்ளி. ஓகே, அந்த புள்ளியில நமக்கு f double dash of x னுடைய குறி குறை எனில் அந்த புள்ளி தான் நமக்கு இடஞ்சார்ந்த பெருமம் கொடுக்கக்கூடிய புள்ளி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா f dash of x கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க ரெண்டு உறுப்பு பெருக்கல் இருக்கு, அதனால பெருக்கல் விதி அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சுக்கிட்டு இ பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்றேன். இ பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் மைனஸ் 2x பெருக்கல் மைனஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் இப்போ இ பவர் மைனஸ் 2x வச்சுக்கிட்டு நான் எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது 2x கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க 2x இ பவர் மைனஸ் 2x கிடைக்குது. ஓகே, ஸோ இதான் நமக்கு f dash of x. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா f dash of x is equal to 0 அப்படின்னு எடுத்து நான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறேன். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க பொதுவா என்னதை வெளியே எடுத்துக்கலாம், நம்ம இங்க 2 இருக்குது, x இருக்குது, இ பவர் மைனஸ் 2x இருக்குது. ஓகே, ஸோ அது போக இங்க மீதி என்ன இருக்குது, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதுல அதாவது இந்த ரெண்டாவது டேர்ம்ல உள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அதனால இங்க என்னது வெறும் 1 மட்டும் இருக்குது. இங்க என்னது ஒரு மைனஸ் இருக்குது. இங்க 2 எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா மீதி என்னது ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகே, இ பவர் மைனஸ் 2x எடுத்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இங்க என்னது 2 0 கிடையாது, இ பவர் என்னது எப்பயுமே 0வா இருக்காது. ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா which implies x is equal to 0 அல்லது 1 minus x is equal to 0. ஸோ 1 minus x is equal to 0 அப்படின்னு அர்த்தம் x is equal to 0 அல்லது x is equal to 1. ஓகே, ஸோ நமக்கு தேவையான நிலையெண்கள் x is equal to 0 and x is equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நிலையெண்கள்ல f double dash of x உடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா f double dash of x கண்டுபிடிக்கலாம். ஸோ f double dash of x is equal to, ஸோ இங்க என்னது நமக்கு இங்க 2 டேர்ம் இருக்குது. அதாவது இது ஒரு டேர்ம் இருக்கு, இது ஒரு டேர்ம் இருக்கு, இதுவும் பெருக்கல் இருக்கு, இதுவும் பெருக்கல் இருக்கு. ஸோ அதனால பெருக்கல் விதியை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். நமக்கு இங்க மைனஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்னது எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்னது 2x கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னது இந்த டைம் அப்படியே வச்சுக்கணும், இ பவர் மைனஸ் 2x. ஓகே, பிளஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த டைம் என்னது இ பவர் மைனஸ் 2x. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் 2x பெருக்கல் மைனஸ் 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னது இந்த ஒரு டைமுக்கான டிஃபரன்ஷியேட் முடிஞ்சிருச்சு. இப்போ பிளஸ் இங்கே என்னது 2 என்னது பொதுவா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பெருக்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எக்ஸை வச்சுக்கிட்டு இ பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ எக்ஸை வச்சுட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் 2x பெருக்கல் மைனஸ் 2 கிடைக்கும். பிளஸ் இ பவர் மைனஸ் 2x வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன், எனக்கு என்னது 1 கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னது காமனா எல்லாத்துலயும் ஒரு 2 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்னது இ பவர் மைனஸ் 2x இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னது மீதி உள்ளதெல்லாம் எழுத போறேன் நான். இங்க என்னது ஒரு மைனஸ் இருக்குது, இங்க இன்னொரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2x அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்குது அப்படின்னா என்னது இங்க ஒரு 2 ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால அது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க என்னது 2 எடுத்தாச்சு. ஓகே, எக்ஸை வெளியே எடுக்கல. ஸோ நமக்கு என்னது இங்க
மைனஸ், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்கிறதுனால ஸோ மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்னது இப்போ மைனஸ் 2x எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்னது ப்ளஸ் வெறும் 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இப்போ மைனஸ் 2x. ஓகே, ஸோ 2x² மைனஸ் 4x ப்ளஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து x இஸ் ஈக்குவல் டு 0வை அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0க்கு எனக்கு வந்து என்னன்னா f டபுள் டேஷ் ஆஃப் 0 என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போறேன் நான். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே 2 பெருக்கல், ஓகே, இங்கே e பவர் மைனஸ் 0, ஓகே, பெருக்கல் இது வந்து என்னது 0 ஆயிரும், இது வந்து 0 ஆயிரும், இங்கே என்னது வெறும் 1 இருக்குது. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 2 தான் கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது நமக்கு மிக எண். ஸோ அதனால என்னது இந்த புள்ளியில நமக்கு என்னது இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்குது. ஸோ இடஞ்சார்ந்த சிறுமத்துடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து என்னது எக்ஸ் பதிலாக 0 போடுறேன். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுவும் 0 ஆயிடுச்சு. ஸோ இடஞ்சார்ந்த சிறுமம் வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, அடுத்து வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற புள்ளியில பாக்குறேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது என்னுடைய எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னது இங்கே இதான் நம்மளுடைய எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1. ஸோ இங்க 2 இ பவர் மைனஸ் 2 பெருக்கல் இங்க எக்ஸ் பதில 1 போடும்போது என்னது இங்க 2 கிடைக்கும், இங்க வந்து என்னது மைனஸ் 4 கிடைக்கும், இங்க வந்து என்னது பிளஸ் 1 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க 3 மைனஸ் 4 மைனஸ் 1. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து என்னது ஒரு குறையன், அதாவது நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து மொத்தமா நமக்கு என்னது நெகட்டிவ் கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு x is equal to 1 இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது பெருமம் அதனுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து என்னது நமக்கு f ஆஃப் 1 அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு என்னது 1 ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2 பெருக்கல் 1. ஸோ இது வந்து என்னது இ பவர் மைனஸ் 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை இ பவர் 2. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இடஞ்சார்ந்த பெருமம் வந்து 1 பை இ பவர் 2. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.